ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎம் ஃபுட் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம வாழை இலையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த 2 வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை ஃபஸ்ட்டே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2 இலையும் நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்ட் பண்ணி பாருங்கள். நல்லா அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழை இலை ஜூஸை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம மைதா சேர்க்க போகிறதில்ல, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வாழை இலையில் செய்யும்போது வாழை இலை கொஞ்சம் குருத்து வாழை இலையாக வாங்கிக்கோங்க. அது ரொம்ப டார்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸுமே கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இறங்கிடும். ஃப்ளேவர் அதிகமாக இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு 2 ஏலக்காய் போதும். அதை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க விடணும். இப்படி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சுகர் ஃபுல்லாகவே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிக்கலாம். இது இந்த அளவுக்கு லிக்விடாக தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கட்டியாக அந்த கார்ன்ஃப்ளவர் கட்டியாக திரண்டு வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ விட்டுட்டு போயிடாதீங்க, கட்டி விழுந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இல்லை நெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே இதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு இடையில சைடில் நான் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு மட்டும் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுருந்தேன். கடைசியாக அதையும் இது கூட ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழை இலை அல்வா ரெடி ஆயிரும். நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க. நம்மளும் நிறைய அல்வா ரெசிபீஸ்லாம் சாப்பிட்ருப்போம், கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வான்னு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழை இலை அல்வா. கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.